வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் இது 30ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:05 வரை. அதன் பின் திருவோணம். திதி வளர்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் 2 விசேஷங்கள். ஒன்று வளர்பிறையில் வரக்கூடிய விநாயகருக்கான விசேஷம், சதுர்த்தி விரதம். மற்றொன்று நட்சத்திரம் ரீதியாக சொல்லக்கூடிய திருவோண விரதம், பெருமாளுக்கான விரதம். இன்று 2 விசேஷங்கள். திருவோண விரதம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு, மார்கழி மாதம் ஆரம்பம். நாளைய விசேஷங்கள். நாளை முதல் தமிழ் மாத பிறப்பு, மார்கழி மாதம் ஆரம்பம். தனுர் மாச பூஜை ஆரம்பம். தனுர் மாத பூஜை ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய், மகரத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று சதுர்த்தி விரதம். மாதத்தில் சதுர்த்தி என்பதும் 2 நாட்கள் வரும். அதில் ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, மற்றொன்று தேய்பிறை சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தியை நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்கிறோம். இந்த சங்கடஹர சதுர்த்தி என்றால் சங்கடங்களை அறுக்கக்கூடிய பூஜை அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் இந்த சதுர்த்தி அன்று வர வேண்டும்? 4ஆம் பிறை சதுர்த்தி என்றால் 4ஆம் பிறை. சார் அப்படின்னு வார்த்தை ஹிந்தியில் கேட்டிருப்பீங்க. ஹிந்தி கமெண்ட்ரிலாம் சார் ரன் கேலி அப்படிம்பாங்க. அது சதுர்த்தி, 4ஆம் பிறை. இப்போ நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திர தரிசனம் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருப்பாங்க. இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். சிவபெருமான் பிறை சூடன், அவர் தலையில் பிறையை சூடியிருக்கார். அந்த பிறை 3ஆம் பிறை. அப்போது அந்த 3ஆம் பிறையை நம்ம பார்க்கன்றதுக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா சர்வேஸ்வரனே ஜடாமுடியோடு வானத்தில் காட்சி அளிப்பதாக அர்த்தம். அவர் தலையில் தானே அந்த 3ஆம் பிறை இருக்குது. இப்போ 3ஆம் பிறையை பார்த்தோம்னா அது எங்கே இருக்குது? சர்வேஸ்வரனுடைய தலையில் தான் இருக்குது. இப்போ சர்வேஸ்வரனை பார்க்குறோம்னு அர்த்தம். ஆனால் அதை பார்ப்பதுங்கிறது ரொம்ப அரிது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணும். ரொம்ப ஒரு சில நேரங்களில் தான் அது பார்க்க முடியும். அதை பார்ப்பது நலம். 4ஆம் பிறையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவது வழக்கம். ஆனால் நம்ம அந்த 3ஆம் பிறையை பார்க்க ட்ரை பண்ணுவோம், பார்க்க முடியாது. ஆனால் நம் கண்ணில் 4ஆம் பிறை பட்டுவிடும். அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த சந்திரனாலும் தோஷம் ஏற்படும். ஜாதக ரீதியாகவும் சொல்லப்போனால் சந்திரனால் தோஷம் ஏற்படும். சந்திரனுக்கு மனோகாரகன்னு பேர். ஒரு நிலையற்ற தன்மைக்கு உடையவர். இந்த மாதிரியான தோஷத்தை போக்குவதற்கு என்ன பண்ணணும்னா விநாயகரை வணங்க வேண்டும். சதுர்த்தி தினங்களில், வளர்பிறை சதுர்த்தியில் காலையில் விநாயகரை வணங்க வேண்டும்.
சூரிய உதயம் ஆகும் நேரத்தில் விநாயகரை வணங்க வேண்டும். சூரியோதயம் நேரத்தில் வணங்க வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி அன்று சந்திரோதயம் நேரத்தில், அதாவது மாலை நேரத்தில் வணங்க வேண்டும். இந்த சந்திரோதய நேரத்தில் தான் அபிஷேகம்லாம் முடிஞ்சு சோடச தீபங்கள் காட்டி அர்ச்சனை செய்து விநாயகருக்கான திரையை விலக்கி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம விநாயகரை வணங்க வேண்டும். நம்ம சங்கடங்களை தீர்க்கக்கூடிய வலிமை கணபதிக்கு உண்டு. அவருக்கு கம் கணபதியே அப்படிங்கிறது பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை அவருக்கு சொல்லி வணங்குறதுனால நமக்கு நிறைய நற்பலன் உண்டு. 21 முறை அவரை சுற்றி வரணும். விக்ன விநாயகர் அப்படிம்பாங்க. விக்னங்கள் அப்படின்னா அதுவும் தடை என்று தான் அர்த்தம். இந்த விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயகர். இன்று காலை நேரத்தில் விநாயகர் ஆலயம் சென்று 21 முறை வலம் வந்து நம்மளுடைய அன்றாட பணிகளை தொடங்கினோம் என்றால் விக்னங்கள் சொல்லக்கூடிய தடைகள் விலகும். நிறைய பேருக்கு நிறைய தடை. வேலை கிடைக்கலன்னு தடை, படிக்க முடியலன்னு தடை, திருமண தடை, வாழ்க்கையில் எத்தனை தான் தடை. இந்த தடைகளை போக்குவதற்கு கணபதியை வணங்கலாம். இன்றைக்கி மற்றொரு சிறப்பு, திருவோண விரதம். 9 மணி மேலே இன்றைக்கி நாள் முழுவதும் திருவோணம். பெருமாள் ஆலயம் செல்ல வேண்டும். அடுத்து இன்னும் மார்கழி பிறந்துடுது. மார்கழி பிறந்தாலே நம்ம ஆண்டாளை வழிபட்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பெருமாள் ஆலயம் சென்று வர வேண்டும். அந்த வகையில் அதற்கு முன்னோடியாக இன்றே பெருமாள் ஆலயம் சென்று வருவது நலம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. ஜீவனம் பலம் நல்லா இருக்குது. ஜீவன பலம் அப்படிங்கிறது நம்மளை உறுதிப்படுத்தி கொள்வது. சில பேருக்கு ஒரு சில வேலைகளுக்கு போவாங்க, வேலையில் ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கும். தொழில் தொடங்குவாங்க, தொழில் சரியாக நடக்காது, வேறு தொழிலுக்கு செய்யலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். இப்போ ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜீவனம் ஸ்தானம் பலமாக இருக்குது. இது கோச்சார கிரக நிலையாக இருந்தாலும் பிறவி ஜாதகமும் உங்களுக்கு வலுவாக இருக்கும்போது அதிக சிறப்பு செய்யும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன், குருவோட நிலை, ராகுகேதுவோட நிலை, மற்ற கிரகங்களின் நிலையெல்லாம் பார்க்கும்போது தொழில் ஒரு நிலையான விஷயமாக இருக்குது. உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள், பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி 10ஆம் இடம் வரப்போகிறார். 9, 10 இடங்களில் சனி பகவான் உலவப் போகிறார். நன்மை நடக்க போகிற நேரம் தான் இதுவும் உங்களுக்கு. சந்திரன் இன்று சனி பகவானோடு இணைந்து காணப்படுகிறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைக்கி நாள். உங்கள் ராசி அதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்திருக்கார். ஐடி, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாள். ரொம்ப உயர்வாக இருக்குது. இப்போது வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்காக வெளிநாடு போயிட்டு வரலாமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். லக்ஸூரியான கார் வாங்குவாங்க சில பேர். பெரிய கார் வாங்கக்கூடிய நேரம் ஏற்பட்டிருக்கு. இப்போயே வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகிருக்கு. ஒரு சிறப்பான நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. ஞாபக மறதி ஏற்படும். அதனால் சில விஷயங்களை நம்ம தப்பாக செஞ்சுடுவோம். அதனால் அதிக கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதியும் 7க்குடையவனும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. தொழில் நல்லா நடக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களை சந்திப்பீங்க. புதிய ஒப்பந்ததாரர்களோட கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் நிமித்தமாக சில பேருக்கு பயணம் ஏற்படும். வெளிநாட்டில் வர்த்தகம் செய்பவர்கள், வெளிநாட்டு மூலம் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு அதிக அளவில் வருமானம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடக்கும். கடல் சார்ந்த ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள்,
கடல் வழி வாணிபம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது நல்ல நாள். இது சிறப்பான நாள். சில பேர் இந்த இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதை சார்ந்த விஷயங்களை பதைப்படுத்தி ஏற்றுமதி செய்வாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல நேரம், நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அசையா சொத்து வாங்கக்கூடிய நேரம். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அசையா சொத்துக்களிலால் லாபங்கள் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட்டே தொழிலாக கொண்டவர்கள், அதாவது இடம், வீடு, இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குவதோ விற்பதோ அல்லது தரகு வேலை பார்ப்பதோ, இந்த மாதிரி ரியாலிட்டி செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், கட்டுமான பொருட்கள் கட்டக்கூடியவர்கள், வீடை கட்டக்கூடியவர்கள், கொத்தனார், அந்த மாதிரியான இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டட பொருட்களை விற்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. அதிக அளவில் நன்மை நடக்கும். குறிப்பாக இடம், பூமி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்குறார். சந்திரன் தனது சொந்த வீடு அப்படிங்கிறது கடகம். கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம். அப்போ லாபாதிபதி தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் அதிகம் கிடைக்கும். லாபம் எதில் கிடைக்கும்? தொழிலில் கிடைக்கும். சார் நான் படிச்சுட்ருக்கேன் சார், எனக்கு என்ன சார் லாபம்? நல்ல ஆசிரியர் கிடப்பாங்க. ஏன்னா இந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது என்னென்னா, நல்ல ஆசிரியர் கிடைக்கணும், நல்ல குரு கிடைக்கணும். அப்போ அதுக்கான வலு நமக்கு இருக்கணும் நம்ம ஜாதகத்தில். அப்போது இப்போ உங்களுக்கு அது லாபமாக அமையும். சரி சார், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். நமக்கு உயர் அதிகாரிகள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட பழகக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வருவாங்க. சில பேர் சிடு சிடுன்னு விழுவாங்க. அவர்களை பார்த்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இவர்கள் கூட எப்படி நம்ம சம்பளம் வாங்கிட்டு இங்கே உட்காந்துருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ லாபம் அப்படிங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி, நபருக்கு தகுந்த மாதிரி, சில செயல்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். நேரமே லாபம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே லாபமாக அமையும். அதனால் தனம், துட்டு, பணம், காசு அப்படிங்கிறதை தாண்டி ஏனைய விஷயங்களும் லாபகமாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். ராசி அதிபதி ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பது அதோட யோகம். ராசி அதிபதி ஒரு சுபகிரகம் சுக்கிரன். 7ஆம் இடத்தில் பரிபூர்ண சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து சுக்கிரன் என்கின்ற சுபகிரகத்தை பார்ப்பது ஒரு யோகம். 2ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். அதனால் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பேச்சில் ஒரு சாதுரியம் தென்படும். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி பேசுவீங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதன் மூலம் பணம் வரும். உங்கள் நயத்தால் நாணயம் பெறக்கூடிய நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தூரதேச பயணம் ஏற்படும். சில பேருக்கு சிறிய பிரயாணம் கூட நடக்கும். சின்ன ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த பயணத்தால் நன்மை ஏற்படும். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர மாதிரி இருக்குது. அது உத்தியோக நிமித்தமான ஒரு செயலாக இருக்கும். அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்டோடு நீங்கள் போயிட்டு வந்தால் கூட, அவருக்காக நீங்கள் போனால் கூட அங்கே உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு. இந்த நாள் நல்ல நாள். சகோதர உறவுகள் மேம்படும். சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் நன்மை செய்யாத கிரகம் 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நன்மை. அதற்கு குரு பார்வை கிடைப்பது நன்மை. 12ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். அதனால் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும், செலவுகளும் ஏற்படும். இருந்தபோதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான நாள். பண வரவும் ஏற்படும், செலவுகளும் ஏற்படும். பண வரவு அதிகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. எடுத்த காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும். சிறப்பான நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இன்றைக்கி ஒர்க்கு டென்ஷன் இருக்கும். அலுவலக சுமை அதிகமாக இருக்கும்.
ஒர்க்கு பேர்டன் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு வீட்டுக்கு வந்தாலும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணீங்க, இதை என்ன பண்ணீங்க அப்படின்னு. நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே முடியாது. அந்தளவுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் சிஸ்டமில் உட்காந்தாங்கன்னா கண் ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரியான நாள் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்க பழகிக்கோங்க. கண்ணுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்க. கண்ணில் அந்த ட்ரைனஸ் வந்துடக்கூடாது. ஸோ அது மாதிரியான ஒர்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாள். உடல் நலத்தில் கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வழக்கு வியாஜயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் நிமித்தமான போட்டிகள். நமக்கு தொழிலுக்கு போட்டின்னு நிறையா பேர் இருப்பாங்க. ஒரே ட்ரேடில் சம்மந்தப்பட்டவர்கள் தொழில் முறையில் போட்டிக்கு வருவாங்க. நாம் செய்யும் தொழிலே தான் அவங்களும் செய்வாங்க. நேரில் பார்க்கும்போது சிரித்து பேசுவாங்க. ஆனால் வெளியில் போய் நமக்கான வேலைகளெல்லாம் செய்வாங்க. அதற்கான அசோசியேஷனில் போய் சொன்னாலும் நமக்கு பயன் இல்லை அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்கள் தொழிலை நீங்கள் ஓவர்டேக் பண்ணி டேக் ஆஃப் ஆகி நீங்கள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அதனால் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. அதனால் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிவிடுவீங்க. இந்த நேரம் நல்ல நேரம். மீன ராசிக்காரர்களுக்கு 5 குடை கிரகம் சந்திரன். அவர் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் மகரத்தில் அமர்ந்திருக்கார். 11ஆம் இடத்தில் சனி பகவான். அதனால் நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று 5 குடைய கிரகமோடு அமர்ந்து தனஸ்தானத்தில் தனக்காரகன் அமரும்போது தன லாபங்கள் அதிகரிக்கும். தன லாபம், வருமானம் அதிகமாக கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கார். அதனால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வசதியான வாழ்க்கை அமையும். கம்ஃபர்ட் லெவல் அதிகரிக்கும். பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முயற்சி அப்படின்னா நிறைய பேர் பெரிய விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் கிடைக்காதுன்னு அவங்களுடைய உள் மனசு சொல்லும். ஆசைப்படுவதில் தவறில்லை. அதற்கான முயற்சியை செய்யணும். அப்போ முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். இந்த நாள் நல்ல நாள்.